ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் நவீன் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட சிலபஸ் பற்றின ஃபுல் டீடைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்னங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பார்த்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் சிலபஸ்க்கு போகலாம். எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து 100 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75 கொஸ்டின்ஸ், மேத்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1.5 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஸோ 200 கொஸ்டினுக்கு 300 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இப்போ ரீசெண்டா வந்து குரூப் 4 ரிசல்ட் வந்துச்சு. அதுல வந்து உங்களுக்கு மார்க்ஸ்ன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மார்க்ஸ் என்னன்னா வந்து இந்த 300க்கு நீங்க எத்தனை மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து அதுல போட்டிருப்பாங்க. இப்போ கட் ஆஃப் கால்குலேஷன் பாத்தீங்கன்னா 200க்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க அதுதான் வந்து கட் ஆஃப்னு பார்ப்பாங்க. இப்போ நிறைய சேனல்ஸ்ல பார்த்திருப்பீங்க, இந்த கம்யூனிட்டியார இந்த கட் ஆஃப் மேல வாங்கியிருக்கணும் அப்படின்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த கட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா இந்த 200க்கு நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் கட் ஆஃப் போட்டிருக்கீங்கிறதுதான் ரிசல்ட்ல வரும்ல. அது வந்து இந்த 300க்கு நீங்க வாங்கின மார்க்ஸ். இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும். அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுல நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணி ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்ல ஷேர் பண்ற மாதிரி இருக்கும். இதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்னென்ன யூனிட் இருக்கு, அந்த ஒவ்வொரு யூனிட் கீழே என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு, அந்த ஒவ்வொரு யூனிட்ல வந்து எத்தனை மார்க்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும், மேத்ஸ்ல என்னென்ன யூனிட் இருக்கு அப்படிங்கிற சிலபஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ல பாத்தீங்கன்னா 7 யூனிட் இருக்கு. இந்த 100 கொஸ்டின்ஸும் வந்து இந்த 7 யூனிட்ல இருந்து ஸ்கிப் பண்ணி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா இலக்கணம். இதுல இருந்து 25 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து சொல்லகராதி, சொல்லகராதியில இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. தேர்ட் யூனிட் வந்து எழுதும் திறன். இதுல இருந்து வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து ஃபோர்த் யூனிட் வந்து கலை சொற்கள், அதாவது ஆங்கிலத்துல இருந்து தமிழுக்கு கலை சொற்களை மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து வந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். ஃபிஃப்த் யூனிட் வந்து புரிந்து கொள்ளும் திறன், அதாவது வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். அதுல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து சிக்ஸ்த் யூனிட் வந்து எளிய மொழிபெயர்ப்பு, வேற்று மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கிற மாதிரி இருக்கும். அதுல இருந்து வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏழாவது யூனிட் வந்து இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த டாபிக்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்படி இந்த 7 யூனிட்ல இருந்தும் கலந்துதான் வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வரும். ஒவ்வொரு யூனிட்குள்ளேயும் வந்து என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கு. இப்ப இலக்கணம்னா வந்து அதுக்குள்ள என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த யூனிட் 1 இலக்கணம் பாட்டுல கேட்கப்படுற 25 கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்துலாம் வரும்னா பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், குறில் நெடில் வேறுபாடு, எழுத்துப்பிழை. இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ல வந்து 3 ஆப்ஷன் வந்து எழுத்துப்பிழையோட கொடுத்திருப்பாங்க, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட கொடுத்திருப்பாங்க. ஒரு ஆப்ஷன் மட்டும் மிஸ்டேக் இல்லாம கொடுத்திருப்பாங்க, அது வந்து சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து ஒலி வேறுபாடு, அப்புறம் வினா எழுத்துக்கள், இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள். ஒரு சொல் கொடுத்து அதோட வேர் சொல் என்ன, வினைமுற்று என்ன, வினையால் அணையும் பெயர், பெயரெச்சம், வினையச்சம், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அடுத்து வினை சொற்களில் வேறுபாடு அறிதல், அதுக்கப்புறமா எதிர் சொல் அறிதல், அப்புறம் அயர் சொல், தமிழ் சொல் அறிதல். இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் கலந்துதான் உங்களுக்கு இலக்கணம் பாட்டுல 25 கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு 6ல இருந்து 12ஆம் வகுப்பு புக்ல இருக்கிற இலக்கணம் பாட்டுல இருந்துதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நீங்க 6ல இருந்து 10வது வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு அதுக்கப்புறம் 11th 12th புக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒவ்வொரு செய்யுளுக்கு கீழேயும் வந்து இலக்கண குறிப்புன்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஒரு சொல் கொடுத்து அது வந்து வினையச்சமா, பெயரெச்சமா, வினையால் அணையும் பெயரா, பண்பு பெயரா, அந்த மாதிரி அந்த சொல்லோட இலக்கண குறிப்பு வந்து கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து இந்த டாபிக். சொல்லகராதியில என்னென்ன டாபிக்ஸ்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும்னா ஓரெழுத்து ஒரு மொழி, அதாவது ஒரு சிங்கிள் லெட்டருக்கே வந்து ஒரு மீனிங் இருக்கும். இப்ப வந்து ஐனா வந்து தலைவன், ஆனா பசு, அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல வந்து மொத்தமா 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கு. அதை ஃபுல்லா படிச்சுக்கிட்டீங்கனாலே இந்த டாபிக் வந்து கவர் ஆயிரும். அடுத்து வந்து சொல்லும் பொருளும், அதாவது செய்யுளுக்கு கீழெல்லாம் வந்து சொற்பொருள், சொல்லும் பொருளும் அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. செய்யுள்கள், திருக்குறள் அதுக்கு கீழே எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதுதான் வந்து இந்த டாபிக். அடுத்து வந்து ஒரு பொருள் பன்மொழி, பல சொற்களுக்கு வந்து ஒரே பொருள் இருக்கும். அதுல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து அகர வரிசைப்படி அமைத்தல், வேர்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க, கலைச்சு கொடுத்திருப்பாங்க, அது வந்து நம்ம ஆர்டரா அகர வரிசைப்படி எழுதணும். அடுத்து வந்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுத்தல். 4 ஆப்ஷன்ல வந்து 3 வார்த்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கும். அந்த ஒரு வார்த்தை மட்டும் அந்த 3ல இருந்து வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் வந்து பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்தல். அடுத்து வந்து மருவு பெயர்கள். இப்ப ஊர் பெயர்களுக்கெல்லாம் வந்து முற்காலத்துல வந்து ஒரு பெயர் இருந்திருக்கும், இப்ப வந்து நம்ம வேறு பெயர்ல வழங்குவோம். அதான் வந்து மருவு பெயர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஒரு சொல்லுக்கு வந்து எழுத்து வழக்குல நம்ம ஒரு மாதிரி சொல்லுவோம், பேச்சு வழக்குல வந்து நம்ம வேற மாதிரி சொல்லுவோம். அதுதான் வந்து இந்த டாபிக். அடுத்து வந்து இணைப்பு சொல். 2 சென்டென்ஸை ஜாயின் பண்றதுக்கு இடையில வந்து நம்ம ஆனால், மேலும், இந்த மாதிரியான இணைப்பு சொல்ல வந்து சேர்ப்போம். அதுதான் வந்து இந்த டாபிக். அடுத்து வந்து இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல். ஒரே சொல்லுக்கு வந்து 2 பொருள் இருக்கும். அதான் வந்து இரு பொருள் குறிக்கும் ஒரு சொல். அடுத்து யூனிட் 3 வந்து எழுதும் திறன். இதுல இருந்து வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும்.
இதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குன்னா, சொற்களை ஒழுங்குபடுத்துது. அதாவது ஒரு சொற்றொடர வந்து ஆர்டரா குடுக்காம, இப்ப ஃபர்ஸ்ட்டா வர வேண்டிய வார்த்தை வந்து கடைசியாவோ, இல்ல இடையிலயோ இருக்கும். அந்த மாரி மிக்ஸ் பண்ணி குடுத்திருப்பாங்க. அத வந்து ஆப்ஷன்ல வந்து வேற வேற விதமா வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. எது வந்து கரெக்ட்டான ஆர்டர், எப்படி நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். 4 ஆப்ஷன்ல ரீட் பண்ணி பார்த்து, எது வந்து கரெக்ட்டா ஆர்டரா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணணும். அடுத்து வந்து தொடர் வகைகள். ஒரு தொடர் குடுத்து, அது என்ன தொடர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து வந்து வினை வகைகள். அதாவது தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை அந்த மாரி வினை வகைகள்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து மரபு தமிழ். அடுத்து வந்து நிறுத்தற்குறிகள். ஒரு சென்டென்ஸ்ல எங்க வந்து ஃபுல் ஸ்டாப் வரணும், எங்க வந்து கமா வரணும், எங்க கொட்டேஷன் வரணும், எங்க வந்து கொஸ்டின் மார்க் வரணும். அந்த மாரி நிறுத்தற்குறிகள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து யூனிட் 4 வந்து கலை சொற்கள். இதிலிருந்து வந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். இந்த 10 கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா, கலை சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்ல கண்டுபிடிக்கிற மாரி தான் இருக்கும். இது வந்து உங்களுக்கு தமிழ் புக்லயும் வரும். மேக்ஸிமம் இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் புக்லலாம் வந்து ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியும் இங்கிலீஷ் வேர்ட் குடுத்து, அதுக்கான தமிழ் மீனிங் குடுத்திருப்பாங்க. கலை சொற்கள்னே வந்து ஹெட்டிங் போட்டிருக்கும். ஒரு லெசனுக்கு பின்னாடி ஒரு 10, 15 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுல இருந்தா வந்து மேக்ஸிமம் இந்த டாபிக்ல வந்து கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து யூனிட் 5 வந்து புரிந்து கொள்ளும் திறன். அதாவது வாசித்து அத வந்து புரிஞ்சுகிட்டு அதுக்கான ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். இதுல இருந்து வந்து 15 கொஸ்டின்ஸ் வரும். என்னென்ன டாபிக்ஸ்லாம் வந்து வரும்னா, ஃபர்ஸ்ட் வந்து உவமை தொடர். உவமை தொடர் குடுத்து அதுக்கான பொருள் என்னன்னு கேட்பாங்க. அடுத்து மரபு தொடரோட பொருளறிதல். அதுக்கப்புறம் பழமொழி. ஆங்கில பழமொழி குடுத்து தமிழ்ல மொழிபெயர்க்க சொல்லலாம். அல்லது தமிழ் பழமொழியே வந்து குடுத்து அதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்து வந்து ஒரு பத்தி குடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த பேராகிராஃப படிச்சு பார்த்து புரிஞ்சுகிட்டு கீழ குடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். அடுத்து வந்து செய்தித்தாள். ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் மாரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அத வந்து நம்ம ரீட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுலருந்து வந்து கொஸ்டின்ஸ் கீழ கேட்பாங்க. நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ற மாரி இருக்கும். யூனிட் 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ற மாரி இருக்கும். அதுலருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 4, யூனிட் 6ம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரே மாரி தான் இருக்கும். யூனிட் 4ல வந்து கலை சொற்கள் மட்டும் கேட்பாங்க. கலை சொற்கள் மட்டும் குடுத்து அதோட தமிழ் சொல் கேட்பாங்க. யூனிட் 6ல வந்து வேற எந்த இங்கிலீஷ் வேர்ட் வேணாலும் குடுத்து அதோட தமிழ் சொல் கேட்கலாம். அடுத்து யூனிட் 7 பார்த்தீங்கன்னா, இலக்கியம், தமிழறிஞர்களும், தமிழ் தொண்டும். இதுல பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வரும். திருக்குறள் சம்பந்தப்பட்ட எந்த மாரியான கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். அடுத்து அறநூல் தொடர்பான செய்திகள். நாலடியார், நான்மணிக்கடிகை, சிலப்பதிகாரம் இந்த மாரி அறநூல் தொடர்பான செய்திகள்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து வந்து தமிழின் தொன்மை மற்றும் தமிழின் சிறப்பு. அதுக்கப்புறம் தமிழின் தொண்டு மற்றும் தமிழ் சான்றோர் அதாவது உ.வே.சா, ஜி.யு. போப் இவங்கலாம் வந்து தமிழுக்கு ஆற்றிய தொண்டு பத்தின கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்து வந்து அகரம் முதலி, தேவநேய பாவாணர் மற்றும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இவங்கள் பத்தின கொஸ்டின்ஸும் வரும். இந்த இலக்கியம் பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 100 மார்க் வந்து இந்த 7 யூனிட்ல இருந்து இந்தந்த டாபிக்ஸ்ல இருந்தா வந்து உங்களுக்கு கவர் ஆகும். இது நீங்க ஃபுல்லா படிச்சிட்டீங்கனாலே வந்து தமிழ்ல வந்து 100 கொஸ்டின் வந்து அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்து பொது அறிவுல பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்கு. இந்த 6 யூனிட்ல இருந்தும் கலந்து தான் உங்களுக்கு 75 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா அறிவியல். அறிவியல்ல இருந்து வந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். இது வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வரும். அதாவது நடப்பு நிகழ்வுகள். அறிவியல் சம்பந்தப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகள் பத்தியும், விருதுகள் பத்தியும் கூட இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸ்கூல் புக்ல இருந்து வந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து புவியியல். ஜியோகிராஃபில இருந்து வந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து வந்து இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் ஐஎன்எம். ஐஎன்எம்னா வந்து இந்திய தேசிய இயக்கம். இந்த 3 டாபிக்கும் கலந்து உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் வரும். இதுல அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து ரீசென்ட்டா ஐஎன்எம்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய தேசிய இயக்கம்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இந்திய ஆட்சியல், அதாவது இந்திய அரசியலமைப்பு பத்தின கேள்விகள் வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அடுத்து வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இந்த டாபிக்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அடுத்து வந்து தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இந்த டாபிக்ல இருந்து வந்து 20 கொஸ்டின்ஸ் வரும். இப்படி இந்த 6 யூனிட்ல இருந்து சேர்ந்தா உங்களுக்கு பொது அறிவு பாட்டுல 75 கொஸ்டின்ஸா கேட்பாங்க. மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 டாபிக்கா பிரியும். ஒண்ணு வந்து ஆப்டிடியூட், ரீசனிங். ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டின்ஸும், ரீசனிங்ல இருந்து 10 கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. அதாவது ஆப்டிடியூட் அப்படின்னா தமிழ்ல திறனறிவு, ரீசனிங்னா வந்து காரணவியல். இது 2ம் சேர்த்து தான் உங்களுக்கு மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வரும். இந்த ஆப்டிடியூட் 15 கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்தெல்லாம் வரும்னா, சுருக்குதல், விழுக்காடு, எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎம். அடுத்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், வட்டி கணக்குகள் அதாவது தனி வட்டி, கூட்டு வட்டி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பரப்பு மற்றும் கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. இந்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்ந்தா வந்து உங்களுக்கு ஆப்டிடியூட்ல 15 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து ரீசனிங். ரீசனிங்ல வந்து 10 கொஸ்டின்ஸ் எந்தெந்த டாபிக்ஸ்ல இருந்து வரும்னா, தருக்க காரணவியல், புதிர்கள் மற்றும் பகடைகள்,
காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண் வரிசை. அதாவது மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும்ல. அதெல்லாம் வந்து இந்த ரீசனிங் பார்ட் தான் வரும். இப்படி இதெல்லாம் சேர்ந்தா வந்து உங்களுக்கு மேத்ஸ்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல வந்து நம்ம தமிழ், ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்ஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம படிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த எல்லா டாபிக்ஸுமே வந்து நீங்க 6th இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் புக்ஸை வந்து கம்ப்ளீட்டா படிக்கணும். அது தமிழா இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கட்டும், மேத்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ஸ்கூல் புக் தான் வந்து பெஸ்ட் சோர்ஸே. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ஃபுல் சிலபஸ் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.